ரொட்டேட் பண்ணினே இருந்தாங்க. யாருமே ஓடுறவங்க சிங்கிள் ஓடுறது ஆள் பேட்டினா பேட்டினா ஆடுங்க ஆடுங்க 2 பேரும் ஆடுங்க. கத்து பரவாயில்ல கத்து கம்முனராடி. கேமரால கேட்கும்போது தான் நான் கேட்கும்போது தான் கத்தான் கேட்கணும். அடித்து ஆட கேசிஎம் தானே? கேசிஎம் தான் நினைக்கிறேன். கேசிஎம் இங்கே இருக்குங்க. கேசிஎம் எங்கே இருக்கு? அது இது வேற அப்படியா? நம்ம பிஆர் தானே கேசிஎம். அப்போ அது என்னது? அது இவங்க விளையாடுவாங்களா? அது என்ன டீம் அது? ஆர்கேசியாவா? அந்த டீம்னா மதி டீம் விளையாடும்ல, மதி டீம் விளையாடும்ல, உள்ள ஒரு கிரவுண்டு சொல்லுவாங்களே. நம்ம பிஆர் இருக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாங்க போல. அங்கே டோர்னமெண்ட் போல. அதில் தான் கமெண்ட்ரி லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணிருப்பானுங்க. கேசிஎம்ல லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேசிஎம் ஏலையா பிலியா? ஏல பியா சும்மாடா டென்னிஸ் பால் குத்துறானுங்களாம். டென்னிஸ் பால் குத்துறாங்க. ஆமாம். வைடு வாங்க ஃப்ரீட் தானே? ஃப்ரீட் தான். ஃப்ரீட் கண்டினியூ தான். எப்படா இந்த லேசர் சர்ஜரி ஒன்றுமே தெரியல. அதான் ஊசி போட்டு ஒன்றும் மறுத்து போனோம் ஆகி போச்சு. 4 பேர் பிடிச்சி வலிக்கிறானுங்க. ஒன்றுமே தெரியல. யூஸ் பண்ணிக்கலாம் மூர்த்தினா. ஃப்ரீட் ஓடு. மறுபடியும் ஃப்ரீட் யூஸ் பண்ணிக்கங்கண்ணா. லேசர் மாதிரி இல்லைண்ணா. பாலதன் என்ன சொல்லிச்சு, லேசர் மாதிரி விட்டுட்டு அதை கல்லை உடச்சிட்டு அப்புறம் அதை எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு அப்படி பண்ணல. நான் தான் லைவாக பார்த்துட்டு இருந்தேன். மாறிட்டு அதை வச்சுக்கிறாங்க. இது மட்டும் இது பண்ணிட்டாங்க, மறுத்துட்டாங்க. ஆமாண்ணா, இடுப்பு கீழே ஒன்றுமே இல்லை. உள்ள விட்டு எவ்வளோ அட்வான்ஸ் போயிட்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது. சின்னதாண்டா உள்ள போறது சின்னதான். அதுதான் மறுத்து விட்டுருக்காங்க. நடுங்குது. அது எப்படி தெரியுமா எடுக்கும் போது எப்படி தெரியுமா எடுப்பாங்க? இவர் இழுப்பாங்க. யாரு அதுதான் சொல்லிட்டாங்க. அது மைக்க ஊசி வந்து அது அப்போ அனஸ்தீசியாலாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னன்னா உனக்கு வந்து ஒரு பார்ட்டை மட்டும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் மறுத்துருவாங்க. ஆபரேஷன் சர்ஜரி ஏதாவது பண்ண போறாங்கன்னா நீ பார்த்து மட்டும் மச்சா இருப்ப. இப்போ உனக்கு வந்து நீ வந்து லைவ் பார்த்து நேர்ப்ப மச்சான். உனக்கு என்ன நடக்குது எல்லாமே தெரியும். அனஸ்தீசியா கொடுப்பாங்கன்னா மைல்டா கொடுப்பாங்க. மைல்டாக இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும் வாயெல்லாம் ஆடுது அப்படியே. ஏன்னு அது அனஸ்தீசியா பண்ணுறது தான். அந்த எனக்கு எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? பைப் வச்சுட்டானுங்க. இந்த ஷிவரிங் எப்படி இருக்கு எல்லாம் பேசிட்டே தான். என்ன கதெல்லாம் பேசிட்டு ஆமாம் பேசுவோம். இதெல்லாம் வந்து அப்படிலாம் அவ்வளோண்ணா. நான் நல்லா தான் அப்படியே எனக்கு அப்படி தான் கம்மியாக தண்ணி குடிக்கல தான். எங்கே மிஸ்டேக் பண்ணதை யோசித்தேன். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் தான் யோசிச்சு எங்கே தப்பு போடணும்னு பார்த்தா ஒரு 3-4 மாசமா தண்ணி குடிக்கிறது ஒழுங்காவே இல்லை. ஆடு பாலதுனா ஃபோன் பேசுனேன். கத்தாதன்னு தான் சொல்ல. நான் உனக்கு அவ்வளோ இருக்குதுன்னா சைலண்டாக உட்காரு. அதுக்கு முன்னாடி யூரின் போடுறது பைப் பொண்ணு வந்துட்டு தடவி குடிச்சு போட்டு இவ்வளோ தடி பைப்புனா போ போட மாட்டாங்க. எரியுதுன்றா போட்டு ஒழுங்கா போலன்னு மறுபடியும் இவ்வளோ தூரம் போன பைப்பை மறுபடியும் ஏத்துட்டு மறுபடியும் சொல்லுறான். அவங்களுக்கு எதுவுமே அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த வரைக்கும்ல எரியினானா செம்மையா. அதுக்கப்புறம் எடுத்தாளுங்க போறேன் அப்படியே எடுத்துட்டாளுங்க. பார்க்கும்போது கல் ஸ்டோன் பெருசாக இருக்குது. வெளியே எடுத்து பார்த்தா எம்எம் கணக்கு தான்டா. 8 mm. அதே எம்எம் தான் எனக்கு. 8 mm மாடா. ஆமாம் 8 mm பரவாயில்ல. 10 mm முன்ன வச்சுன்னு இருக்கு நான் கீழே. ஆமாம்
ஆமாம் இன்னும் அதை எடுக்கல மாத்திரையில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆமாம் டேப்லெட் கிட்னியில் தான் இருக்குன்றதால அது இப்போதைக்கு வேணாம் மாத்திரையில் பார்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால தான் கிட்னி டு பிளாடர் போகிற டியூப் இருக்கும்ல அதில் வந்து மாட்டிச்சுன்னு ஏன் வரும்போது என்ன திரும்ப ஆகும் வலியா ரெட் கலரில் வரும் ரத்தம் வர மாதிரி வரும்டா அது சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அது வலி வருதுன்னு வச்சுக்கியேன் சத்துருவேன். எப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டேன் தண்ணி குடிக்கணும். அவன் தான் சொல்கிறான்னா தண்ணி ப்ரோ நீ நல்லா தண்ணி குடிக்க தண்ணியை குடிக்க முடியாது அப்படின்றான். சில பாடியை பொறுத்து அது சில இப்போ ஹீட் பாடினா ஈஸியாக எஃபெக்ட் ஆகிடும் கேட்சரா இல்லைடா ஹீட் பாடின்றதால நான் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் உங்களுக்கு பாடி நார்மலைஸ் வாழை தண்ணி சாப்பிட்டு தான் இருக்கேன் ஜூஸ் குடிச்சு தான் இருக்கேன் வாழை ஜூஸு ரன்னிங்ண்ணா தக்காளி உப்பு மட்டும் அப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து மைண்டில் ஏற்றிக்கலாம் சேஃப்டிடா எச்சரிக்கை. பாதி பேருக்கு வந்து ஒரு வியாதி வருதுன்னா அது அடுத்தவன் வந்து ஒருத்தன் இருக்கிறத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பான். அதான் உண்மை. ஒரு வாரம் மேட்ச் அது கிளியர் ரெடி ஆகுதுடா அடிக்கிறதுக்கு. 32 வாட்டி ஒன்றுக்கு போகிறேன். நல்ல விஷயம். பிளாடர் வீங்கிடும். இன்னைக்கு ரொம்ப வேலை கொடுத்துனே நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிக்கினே இருக்கோம். எல்லாம் கேட்டு போட்டோம் அடிக்கலாம் மேடம். ரெடிங்கண்ணா கிட்ட மச்சான் மடைக்கு ஒன்று வச்சா அவர் ரெடியாக தாண்டா வராரு. ஆனால் லென்த்து பார்த்துட்டு பின்னாடி போயிடுறாருடா. அதான் அந்த பேட் முன்னாடி எடுத்துட்டா போயிடும்ல கிளியர் ஆகும்ல. நீ இப்போ அங்கே போயிட்டு மூர்த்தி நாய்ட்டு சொல்லிட்டு வந்து பின்னாடி போயிட்டு அப்புறமா முன்னாடி வராது. அது ஏன் தெரியுமா? நீங்கள் இப்படி பண்ணிட்டேன்னா இந்த இடம் போயிடும். அது சேஃப்டியும் பார்க்கலாம். அது ஆடுறதும் தான் இப்போ தெரியுதா நான் ஏன் பின்னாடி வந்து அந்த மாதிரி பண்ணிருக்கேன் அப்படின்னு. நேராக தான் நீங்கள் நான் வந்து இப்படி நின்றுனா இப்படி இருந்து உள்ள பால் உள்ள அது வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாது. புரியுதா? சுரேஷ் தண்ணி எடுத்து போடாடி. சீக்கிரம் ஓடுறா பாலாஜி நகர்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சீக்கிரம் 9 மணிக்கெலாம் தூக்கிட்டேன். ஒரு அரை மணி நேரம் பொறுத்துலேயே இருந்தான். பள்ளிக்கரணை ஆயில் மில் இருக்குல்ல வீக்யூரா அந்த ஹாஸ்பிட்டல் தான். நாங்களாம் அம்மாவை செக் பண்ணோம். வீக்யூரில் தான் போனேன். ஃபினிஷ் வந்தான்ட்டாங்க. வலி உயிரை போகுது. 1:30 மணி. ஆனால் அவனுங்க ஓகேடா. சார்ஜ் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் சார்ஜஸ் தான் கொஞ்சம் அதிகம். மற்றபடி ஓகே ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்குலாம் அவ்வளோ. அந்த டாக்டரும் அந்த கணேசன் சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் வெள்ளையாக ஒரு பிராமின் நைட்டு போல் பியூட்டி டாக்டர் பார்த்துருப்பாங்க. அதில் அந்த சீஃப் டாக்டர் வந்து கணேசன் ஒருத்தர் இருப்பார். அவர் ஓகே பரவாயில்ல நல்லா பார்ப்பார். சார்ஜஸ் தான் கொஞ்சம் அதிகம். வலி 1:30 மணிக்கு நான் போனேன். 4 மணி தான் வலி வந்தது. பெயின் கில்லர் ஏற்றினே இருக்குதுங்க. ட்ரிப்ஸ் ஏறினே இருக்குது. அது அப்படிதான் 4 மணி நேரம் வலி குறையில. 4 மணி தான் குறைஞ்சது. பார்த்தாயே வீட்டுக்கு விட்டுருவாங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு மறுநாள் ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஓடலாம் போயிடுச்சு. வா
ஆனால் நல்லா ட்ரைடா. 2 3